சுரேஷ் மதிய விட்டுட்டு போனது மட்டும் இல்லாம, வெயிட் பண்றாங்க. என்ன ரிசல்ட் வரப்போதோ தெரியலையே! பார்த்துட்டு ஒரு வேள மனசு சங்கடமா இருந்தா வீட்ல கொண்டு போய் மறுபடியும் விட்டு போயிரலாம் அப்படிங்கிற மாரி வெயிட் பண்றாங்க. ஆனா உள்ள இருந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மதியும் வராங்க. மதி வரத பார்த்தோன்னே, "என்ன ரிசல்ட் இப்ப சொல்லப் போறாங்கன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. "என்ன இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியா? நல்லபடியா பண்ணியா? எப்ப ரிசல்ட்லாம் சொல்ல வராங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரிசையா கேட்குறாங்க. "இருங்க, இருங்க, இருங்க, இருங்க. என்ன விட நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. இங்க பாருங்க ரிசல்ட் எல்லாம் சொல்ட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ஓகே தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க. என்னைய நாளைக்கே வந்து ஜாப்ல ஜாயின் பண்ண சொல்ட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டோனே வந்துட்டு சுரேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமாகுது. "ஏய் பரவாயில்லல்ல, சூப்பர்ல" அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடி இருந்த காலேஜ விட இந்த காலேஜ்ல எனக்கு சம்பளமும் சேர்த்து தரேன்னு சொல்ட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. "பாத்தியா கெட்டதுலயும் நல்லது தான்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்போ உங்க உங்க மாமா வந்து உங்க மாப்பிள வந்து பண்ணது கரெக்ட்டுன்னு சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஐய்யய்யோ! நான் அதெல்லாம் சொல்ல வரல" அப்படின்னு சொல்றாங்க. "சரி கிளம்பலாமா வீட்டுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீங்க வ போங்க. நீங்க உங்க டியூட்டி போய் ஜாயின் பண்ணுங்க. நான் வீட்டுக்கு போய்க்கிறேன் ஆட்டோ பிடிச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல நான் கொண்டு வந்து வீட்லயே விட்டு வந்துர்றேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே. நீங்க என்ன சொன்னீங்க உங்க அக்காகிட்ட? நான் வந்து டெய்லி வேணா வந்து உங்கள பாட்டு வரேன்னு சொன்னீங்கல்லங்க. ரேவதி போய் பாட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. "ரேவதிவா? வீட்டுக்கா? அங்கேயா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் நான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறீங்களா?" "இல்ல, இல்ல அது இல்ல. அப்புறம் என்ன வாங்க போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இவ அங்க கூட்டு போறான்னு தெரியலையே! மாமா வேற அங்க ஏதாவது வீட்ல இருந்தாருன்னா பிரச்சனை ஆயிரும். நான் ஒண்ணு சொல்லுவேன் தப்பா நெனச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. "ரேவதி வீட்டுக்கு போலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "நான் போய் அக்காவ பாத்துட்டு வந்துர்றேன். நீ கொஞ்சம் வெளியிலேயே வெயிட் பண்றியா? மாமாக்கு இது வீட்ல இருந்தாருன்னா, உனக்கு மாமாக்கு அன்னைக்கே பிரச்சனை ஆயிடுச்சுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க அதெல்லாம் எதுவும் ஆகாது. நான் எதுவும் பேச மாட்டேன். நான் வெளில வேணா வெயிட் பண்றேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு அங்க போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க கூட்டு போலேன்னா நான் வீட்டுக்கு தான் கிளம்பி போணும். தனியா தானே போகணும்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு "சரி ஓகே வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அங்க போனோனே வந்துட்டு வண்டிய பார்க் பண்ணிட்டு, "இங்கேயே வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. "ரேவதி என்னைய வெளில நிக்கிறத பார்த்தா மனசங்கடப்பட மாட்டாளா?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் பார்த்துக்கலாம். மாமா இல்லைன்னா நான் உன்னைய கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேருக்காக வந்துட்டு வெளில வெயிட் பண்ற மாரி வெயிட் பண்றாங்க. சுரேஷு ஷூவ கழட்டிட்டு உள்ள போறாங்க. அக்கா, அக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இங்க ரேவதியும் வந்துர்றாங்க. ரேவதிய பார்த்தோன்னே, "ஏய்! என்னடா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? உங்க மாமா வீட்ல இருந்தா உடனே வந்துருவியா?" அப்படின்னு சொல்லி பேசுறப்போ, கரெக்ட்டா பின்னாடியே மதி நிக்கிறாங்க. மதிய பார்த்தோன்னே, "ஏய் மதி நீ வந்திருக்கியா? வாம்மா வா, வா, வா" அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வந்துட்டு அங்க தங்கராஜ் இருக்கிறத நெனச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தோணுது. "ஐய்யய்யோ! இவரு வேற இருக்கிறாரே!" அப்படிங்கிற மாரி ரேவதி பம்புறாங்க. "என்னங்க அவர் இருக்கிறாரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏய் இல்ல அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, அப்ப வந்துட்டு அ ரேவதி வந்துட்டு "அவர கூப்பிடு" அப்படின்னு சொல்றாங்க. வந்துட்டு "இல்ல ஏன் ரேவதி? ஏன் மதி?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பம்புறாங்க. "நீங்களே கூப்பிடுறீங்களா? இல்ல நான் கூப்பிட்டுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, "ஏங்க கொஞ்சம் வெளில வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. இப்போ இவங்க சுரேஷ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தல கால் புரியாம ஒரு மாரி பயத்துல நின்னுட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு, "ஏய் உன்னைய நான் வெளில தானே வெயிட் பண்ண சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க நான் வந்ததே உங்க மாமாவ அதான் உங்க மாப்பிள்ளைய அவர பார்க்கணும், பேசணுங்கிறதுக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என் வேலையவா போக்க வச்சாரு?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ, கரெக்ட்டா தங்கராஜ் சவுண்ட் கேட்டு வெளில வராங்க. "டேய் சுரேஷ் எப்போ வந்த?" அப்படின்னு சொல்லி பேசுறப்போ, மதி நிக்கிறத பார்த்தோன்னே, "இந்த பொண்ணு எதுக்கு எதுக்குடா கூட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல மாமா அது வந்து" சொல்றப்போ, "நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. அவரெல்லாம் ஒண்ணும் கூட்டு வரல. நான் தான் வாலண்டியரா வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நீ எதுக்கு இங்க வந்திருக்க? தேவையில்லாம மறுபடியும் பிரச்சனை பண்றக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட மாமியாரு உடனே கேட்குறாங்க. "இங்க பாருங்க, என் கையில என்ன இருக்கு தெரியுமா? ஒரு காலேஜ் வேலை வாங்கி கிடைச்சிருச்சு. அதனுடைய அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் தான். சரியா? என்னமோ அந்த காலேஜ்லேருந்து என்னைய வந்து வேலையிலேருந்து தூக்குனீங்க. அந்த காலேஜோட எனக்கு டபுள் மடங்கு சேலரி இன்க்ரீஸோட எனக்கு இந்த காலேஜ்ல வேலை கிடைச்சிருக்கு. இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இந்த காலேஜ்லேருந்து என்னைய வேலை தூக்குவீங்களா? அப்படி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் இன்னொரு காலேஜுக்கு நான் வேலைக்கு போயிட்டே தான் இருப்பேன். என்னைய மட்டும் நீங்க உங்களால எதுவும் பண்ண முடியாது. நான் சொன்னேன்ல 3 மாசத்துல வேலை கிடைக்கும்ன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, 1 வாரத்துக்குள்ளேயே வேலை கிடைச்சிருச்சு. பார்த்தீங்களா, நான் நல்லா படிச்சிருக்கேன். என்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் வந்து நாலேட்ஜ் இருக்கு. என்னால எல்லாம் பண்ண முடியுங்கிற எனக்கு தன்னம்பிக்கையும் இருக்குது. சரியா, ஒருத்தவங்களுடைய வளர்ச்சி யாருனாலயும் தடுத்துற முடியாது அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே தங்கராஜுக்கு செம கடுப்பாகுது. வந்துட்டு, "நீ போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கூப்பிடுறாங்க. அப்ப ரேவதி இருந்துட்டு, "ஏய் இருடா வந்த கையோட போனா எப்புட்றா? டீ, காஃபி கீது குடிச்சிட்டு போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு இங்க தங்கராஜ பார்க்குறப்ப தங்கராஜ் செம்ம டென்ஷன்ல இருக்கிறாங்க. "ஏய் அக்கா நான் இன்னொரு நாளைக்கு வரேன்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு கிளம்பிடுறாங்க சுரேஷ கூட்டிட்டு. அப்ப வந்துட்டு சுரேஷ் வந்துட்டு வெளில போனோனே மதிகிட்ட, "எதுக்கு இப்படி பண்ண? நீ தான் வெளில வெயிட் பண்ண சொன்னல்ல, எதுக்கு இங்க வந்த? இவங்ககிட்ட இப்படி வந்துட்டு எங்க மாமா கிட்ட வந்து இப்படி சவால் விட்டு பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ வந்தியா?" அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஏங்க என் வேலைக்கு போனதே இவருனால தான். அவருக்கு முன்னாடி வந்துட்டு நான் கெத்தா வந்து வேலை வாங்கிட்டேன்னு சொல்லி சொல்ல வேண்டாமா? அப்படின்னா இந்த வேலை வாங்குனதுக்கான அர்த்தமே இல்ல. நான் சம்பளத்துக்காக தான் வேலைக்கு போறேன்னு நெனச்சுட்டு இருக்கிறீங்களா? அது மட்டும் கிடையாது. என்னுடைய ரொம்ப நாள் லட்சிய வேலையில ஜாயின் பண்ணி அதுவும் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறது. அத ஒருத்தர் என்னைய தட்டி பறிச்சாங்கன்னா, அத பார்த்து நான் சும்மா போவேன்னு நெனைக்கிறீங்களா? இப்ப தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலை வேலை கிடைச்சதுக்கான முழு சந்தோஷம் எனக்கு இப்ப தான் இருக்கு. "இப்ப வாங்க போலாம். அதுவும் ஸ்வீட் வாங்கிட்டு போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ! கடவுளே! இவள வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷு மனசே இல்லாம கூட்டிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனோனே வந்துட்டு லக்ஷ்மிக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் ஸ்வீட் குடுக்குறாங்க. "என்ன வேலை கிடைச்சிருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இந்த ரூ. 10,000 சம்பள வேலைக்கு இவ்வளோ அலப்பற" அப்படின்னு சொல்றாங்க. "அத்த
10,000 சம்பளமெல்லாம் கிடையாதுங்க அத்த. அதுக்கும் மேல முன்னாடி இருந்த வேலைய விட டபுள் மடங்கு உங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மலரும் சொல்றாங்க. இத கேட்டு என்ன சொல்ற? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்க ராகவன் சொல்றாங்க, "இங்க பாரும்மா பிரைவேட் காலேஜ்ல தான் வேலை கிடைச்சிருக்கு. நீ நல்லா படிக்கிற, நல்லா படிச்சிருக்க, நல்லா வந்து சொல்லிக் குடுக்குற, டெய்லியும் வந்துட்டு உட்காந்து ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. கண்டிப்பா உன்கிட்ட வந்துட்டு அவ்வளோ தூரம் உனக்கு நல்ல வந்து எஜுகேஷன் நல்லா பண்ற உனக்கு திறமை இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அத ஏன் வேஸ்ட் பண்ற பிரைவேட் காலேஜுக்கு போயிட்டு? இந்த வேலையெல்லாம் விடுன்னுலாம் சொல்லல. ஆனா அதே சமயத்தில அப்படியே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கும் ட்ரை பண்ணலாம்லன்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா மாமா அதுவும் தான் சைட்ல நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா இந்த தடவ எக்ஸாம் எழுதி கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை வாங்கியே ஆவேன். நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ உள்ள போனதுக்கப்புறம் லக்ஷ்மி இருந்துட்டு, "என்னடா அவ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது சரி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? வேலை கிடைச்ச கையோட என்னைய அவ வீட்டுக்கெல்லாம் கூட்டு வரல. நேரா அங்க தங்கராஜ் மாப்பிள வீட்டுக்கு கூட்டு போயிட்டா" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே வந்துட்டு லக்ஷ்மியும் ராகுவும், "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் மாப்பிள்ளைட்ட 3 மாசத்துல வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு தானே வந்தேன். இப்ப பார்த்தீங்கள்ல ஒரே வாரத்துல வேலை வாங்கி காமிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ இப்படி போய் அங்க சவால் விட்டு பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. "நீ எதுக்குடா இவள அங்கேயெல்லாம் கூட்டிட்டு போற?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பா இவ இப்படி பேசுவான்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இத கேட்டு, "என்னமோ நீ பண்றதே சரியே இல்லடா. எதுக்குடா அங்கேயெல்லாம் கூட்டு போன?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. "நானா வேணும்னே கூட்டு போனேன். அவளே தான் வந்து வாலண்டியரா போயே ஆகணும் அப்படின்னு சொன்னா. ரேவதி பார்க்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா. நான் அதனால சரி ரேவதி பார்க்கறதுக்காக தான் கூட்டு போறான்னு நினைச்சேன். அங்க போய் இப்படி பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி இப்ப எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த லக்ஷ்மி வந்துட்டு இங்க மதிய கூப்பிடுறாங்க. "ஏன் உனக்கு வேலை கிடைச்சா, நீ வேலை கிடைச்ச கையோட வீட்டுக்கு வர மாட்டியா? அத விட்டுட்டு மாப்பிள்ளைட்ட போய் என்னமோ சவால் விட்டு வந்தியாம்மா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்கு ஒருத்தங்கனால வேலை போயிருக்கு. அதுக்காக வந்துட்டு வேலை கிடைச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லினா, அது அந்த வேலை கிடைச்சதுக்கான அர்த்தமே எதுவுமே இருந்திருக்காதுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நீ இப்ப சொல்லினா, இன்னும் 2 நாள்ல உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு அவரு தெரிஞ்சுக்க போறாரு. இதுல என்ன இருக்குது? என்ன போய் அவங்க முன்னாடி போய் சீன போட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண கிடையாது. என் வேலை போச்சு. அதுக்கான காரணம் அவரு தான். அவர்ட்ட போய் நான் அன்னைக்கே பேசிட்டு வந்தேன். 3 மாசத்துல வேலை வாங்கி காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு. வேலை கிடைச்சிருச்சு. அதனால தான் நான் போய் கெத்தா போய் சொல்லிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப ராகவன் வந்துட்டு, "இங்க பாரு, நீங்க இப்படி பண்றதெல்லாம் சரியில்ல. இனிமேல் வந்துட்டு ரேவதி வீட்டுக்கெல்லாம் எங்கள கேட்காம, எங்களுடைய அனுமதி இல்லாம அங்க போகக்கூடாது. புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா, அப்படி இல்ல" அப்படின்னு சொல்றப்போ, "நான் இதையாவது நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு. ரேவதியோட வாழ்க்கை அங்க இருக்கு. சரியா? நீ அன்னைக்கு பண்ணிட்டு வந்ததுலயே தேவையில்லாம ரேவதி வந்து இங்க மனசு உடைஞ்சு போய் அடி வாங்கிட்டு வந்து 2, 3 நாளா இருந்தா. எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம இருக்கு. இதெல்லாம் நான் பார்த்துட்டு பொறுமையா முடியாது. எனக்கும் மனசு தாங்க முடியாது. அதனால இனிமேல் இந்த வேலையெல்லாம் பண்ணாத. இத ஒன்னையாவது நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஒரு பெரிய மனுஷன் இவ்வளோ தூரம் சொல்றாங்க. "இல்ல முடியாது. நான் என்ன பண்ணுவேனோ அதான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா, என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க உடனே வந்துட்டு இங்க லக்ஷ்மியும் திட்டுறாங்க. "இல்லங்க அத்த அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ மலர் இருந்துட்டு, "விடுமதி கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க இந்த விஷயத்திலயாவது அவங்க சொல்றத கொஞ்சம் கேளு. இனிமேல் ரேவதி வீட்டுக்கு அதான் போ வேண்டாம். அவர் வேலைய இருந்து உன்னை தூக்குனாரு. நீ கஷ்டப்பட்டு நல்ல வேலைக்கு அது இன்னொரு மடங்கு சேலரி இன்கிரீஸோட நீ வாங்கியிருக்க. அது நல்ல காலேஜ்ன்னு வேற சொல்லிட்டு இருக்கிற. அதனால பார்த்துக்கலாம் விடு. இனிமேல் உன் விஷயத்துல அவர் எனக்கு தெரிஞ்சு தலையிட மாட்டாரு. அப்படி தலையிட்டு அப்புறம் பேசிக்கலாம் சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரி வா உள்ள போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு மதியம் கூட்டு போறாங்க. "உனக்கு என்ன கேசரி வேணுமா? என்ன வேணும் சொல்லு. நான் ஸ்வீட் செஞ்சு தரேன்." "ஏங்க இப்பதாங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்." "பரவாயில்ல. என் கையால நான் உனக்கு ஏதாவது செஞ்சு குடுக்கணும்ல. உனக்கு வேலை போயிருச்சுன்னு சொல்லிட்டு உன்ன விட எனக்கு அவ்வளோ தூரம் வருத்தமா இருந்தது. உனக்கு வேலை கிடைச்சதுன்னு கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு